हाय फ्रेंड्स एल्लोरुक्कुम नमस्कार वेलकम टू कुक विथ सिया நீங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னா கோவாக்காய் கிரேவி ஈஸியான முறையில டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோவாக்காய் கிரேவிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க கோவாக்காய் ஒரு 1/4 கிலோ இது மாதிரி கழுவிட்டு அடிப்பகுதி மேல் பகுதி நீக்கிட்டு இது மாதிரி நீல வாக்குல கட் பண்ணிக்கோங்க ஒரு காயை நாலா கட் பண்ணிக்கோங்க பூண்டு ஒரு 7 பல்லு பூண்டு இது மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்குவோம் பச்சை மிளகாய் ஒரு 3 நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்குவோம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 3 இது மாதிரி பொடியா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு 2 அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்குவோம் கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இதை மட்டும் லைட்டா வறுத்து மசாலா அரைச்சு எடுக்கணும் அதுக்காக இந்த திங்ஸ்லாம் கடலைப்பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இது மாதிரி லைட்டா வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு எடுத்துக்குவோம் அவ்வளவுதாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம் மசாலாவுக்கு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு சோம்பு சீரகம் மிளகு வெள்ளை எள்ளு கொத்தமல்லி இதெல்லாம் லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் கரிகிராம லைட்டா வறுத்துக்குவோம் இந்த மாதிரி லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கும் போதே பாருங்க அந்த சீரகம் சோம்பு அது வாசம்லாம் சூப்பரா இருக்குங்க இது மாதிரி உடனே மசாலா அரைச்சி கிரேவி பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க வறுத்தாச்சு இதே பாத்திரத்திலே இருந்தா கருகிரும் வேற பாத்திரத்துல மாத்தி எடுத்துக்குவோம் ஆறுனதையும் மிக்சியில அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கோவாக்காவை லைட்டா எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானது இந்த கோவாக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை இதுல சேர்த்து வறுத்து எடுத்துக்குவோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்துட்டு பண்ணும்போது கோவாக்காய் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அந்த துவர்ப்பு இல்லாமல் போகும் அதுக்காக தான் ஃபஸ்ட்லேயே இது எண்ணெயில் வதக்கி எடுக்கிறோம் நிறம் மாறி வரணும் கோவாக்காவை இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போது மசாலாலாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க அதை வந்து அரைச்சி எடுத்துருவோம் நல்லா ஆறிடுச்சு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் லைட்டாக அரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்குவோம் லைட்டாக அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு தண்ணி சேருங்க ஃபஸ்ட்லேயே தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நைஸ் ஆகாது அதுக்காக இதை இன்னொரு டைம் நல்லா அரைச்சி எடுப்போம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ இதில் கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சது சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு நல்லா வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ இதில் பூண்டு சேர்த்துருவோம் பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதக்காமல் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் வராமல் குழம்பு கிரேவி எது பண்ணாலுமே டேஸ்ட் வராமல் இருக்கிறது வெங்காயம் தக்காளி ஒழுங்காக வதங்கலைனா தான் வந்து டேஸ்ட் வராது இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதில் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருவோம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா வறுத்து அதை சேர்த்துருவோம்
வேர்க்கடலை சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கிரேவி. கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டும், பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு எடுத்துருவோம். மிளகாய்த்தூளும் மல்லி சேர்த்தது தான் இதில். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். சேர்த்துருந்தோம்ல, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கோவாக்காவை இதில் சேர்த்துருவோம். கோவாக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா கூட நல்லா கலந்து போகிற மாதிரி. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் வச்சு மூடி போட்டு வைங்க. இந்த கோவாக்காய் கொஞ்சம் வேகாமல் இருக்குல்ல, அது வெந்துடும். பார்த்துருவோங்க. பாருங்க நல்லா கொதிக்குது. கோவாக்காவும் நல்லா வெந்துருச்சு. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு லாஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவிடுவோம். இது சுட சுட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுங்க. சாப்பாடு சப்பாத்திக்கும் இது அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க. இது அவ்வளோதாங்க, கோவாக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கோவாக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. உங்கள் வீட்லையும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.